சிதர் திமுக தலைவர் கருணாநிதி எப்போ வேட்புமனுவை தாக்கல் செய்தார்? அவருடன் யாரெல்லாம் இருந்தாங்க? தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் திருவாரூரில் திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இதற்காக நேற்று முன்தினம் சென்னையில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட திமுக தலைவர் கருணாநிதி கடலூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை மற்றும் திருவாரூரில் அவரது பிரச்சாரத்தை மேற்கொண்டார். நேற்றிரவு திருவாரூர் வந்த அவருக்கு இந்த தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் காட்டூரில் உள்ள அவரது அஞ்சுகம், அதாவது தாயார் அஞ்சுகத்தம்மாள் நினைவிடத்தில் மலரஞ்சலி வைத்த பின்னர் திருவாரூருக்கு மீண்டும் வந்தார். பின்னர் திருவாரூர் தெற்கு வீதியில் அமைந்துள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் முத்து மீனாட்சியிடம் அவரது இந்த தொகுதியில் போட்டியிடும், அதாவது திருவாரூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக திமுக தலைவர் கருணாநிதி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த வேட்புமனு தாக்கலின் போது தயாளு அம்மாள், தயாநிதி மாறன், TR பாலு, ஏவாவேலு மற்றும் TKS இளங்கோவன் உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர். ஸ்ரீதர், திருவாரூரில் இன்று மாலை அவர் கலந்து கொள்ள உள்ள பொதுக்கூட்டம் குறித்து சொல்லுங்க. அதற்காக செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவா சொல்லுங்க ஸ்ரீதர். திருவாரூர் தெற்கு வீதியில் இன்று திமுக தலைவர் கருணாநிதி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திலும் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான தொண்டர்கள் திருவாரூருக்கு வந்து குவிந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் அதாவது திமுக கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் கட்சி தலைவர் அதாவது EVKS இளங்கோவன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டத்தில் குறிப்பாக மது உள்ளிட்ட தமிழகத்தில் செயல்படுத்தப்படாத திட்டங்கள் குறித்து திமுக தலைவர் எடுத்துரைப்பார் என திமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இந்த கூட்டத்திற்கு ஏராளமானவர் இங்கு வருவார்கள் என்பதால் திருவாரூரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது.